மச்சான். ஹாய் மாப்பிள்ள. 2 நாளா காலேஜ் வந்தேன். என்ன மச்சான் நீங்க டெய்லி காலேஜ் போற மாதிரி பேசுறீங்க? சரி அதை வெளிப்படுத்தாத. மாப்பிள்ள இருக்க மாப்பிள்ள என்ன வரலையா? ஐயோ இந்த கூப்பிடுதானே மாப்பிள்ளை போன் போடு. ஹலோ மச்சான். சொல்லு மாப்பிள்ள. எங்கடா இருக்க? இந்த வீட்டுல. ஏய் வீட்டுல இருக்கியா? உனக்கு 1 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ வீட்டுல நிக்கிறேங்கிற? இந்த வரேன். சீக்கிரம் வாடா. ஏய் வருமா மறந்துடாம பைசா எடுத்துட்டு வா, அதுதான் முக்கியம். என்னது பைசாவா? சரி வச்சு சொல்லலாம். காலேஜ் போறது ஏன்டா பைசா? மச்சான் விஷயமே தெரியாதா? நம்ம டெய்லி காலேஜ் போற மாதிரி பேசுறீங்க. சரி மாப்பிள்ளை வந்து கழிக்கிறோம். ஹாய். ஏன்டா இவ்வளோ லேட்டு? லேட்டா எழுந்திரிச்சிட்டப்பா. நடக்கவே வேற. சரி பைட்ஸ் எல்லாம் கொண்டு வரச்சுன்னா என்ன ப்ரோக்ராம்? மச்சான் தர படம் போட்டிருக்கா. சினிமாவுக்கு போகிறோம். நம்ம தலைப்படமா? ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கிறோம், சினிமாவுக்கு போகிறோம், அந்த டிக்கெட் தலைக்கிறோம். ஓகேவா? மாப்பிள்ளை படம் மட்டும் தானா? பாக்கிதான் ஒன்று கிடையாதா? ஏய் என்னடா அப்படி சொல்லிட்ட? சாயங்காலம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிடுறோம், ஒரு நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டாக பார்க்குறோம், நல்லா ஃபைட் அடிக்கிறோம். ஏய் தப்பா சொல்லாத. ஒரு சரி. பாலுக்கு வரமா இருக்கிறா. ஐயோ பார்த்துட்டாருன்னா அவருக்கு ஒரு அட்டன்ஸ் பண்ணுவேன். பார்த்துட்டாரா? என்ன ஒரு நடிப்புப்பா. இது வேற மொத்தம் நம்ம கூட தான் இருந்தா. அதான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். சரி ஜான் படிப்பு நல்லா போயிட்டு இருக்கு ஃபாதர். காலேஜெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி சரி. இப்போ சர்ச்சு பக்கமே வருது இல்லையா? எங்கள் ஃபாதர் டைம் இருக்குது. காலையில் எந்திரிக்கிறதே கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதை விட காலேஜ் இருக்கிறாங்க பசங்க குரூப் ஸ்டடியில் வர அடிக்கடி கூட்டிகிட்டே போகிறாங்க. என்ன செய்யலே தெரியல. டைம் கிடைச்சா கண்டிப்பாக வந்துடுவேன் ஃபாதர். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இல்லை தம்பி, இந்த வாலிப நாட்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக நம்ம வாழணும். நம்முடைய படிப்பு மட்டும் இல்லை, பக்தியும் படிப்பும் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம இறைவனுக்கு ஏற்றபடி வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும். சரி ஃபாதர், கண்டிப்பாக டைம் கிடைச்ச வந்துடுறேன். சரி நல்லது தம்பி. எப்படி மச்சான் இவன் திடீர்னு நல்லவனா மாறிட்ட? அதெல்லாம் பிறகுலே வந்ததுடா. அதான் ஒன்று மாதிரி அடிக்க முடியாதுடா கண்டிப்பாக. சரி மச்சான் சினிமாவுக்கு போகிறோம். இது அடிக்கடி வர தானே, இதெல்லாம் டீச் பண்ணலாம் ஒரு தனி கதை மச்சான். சரி சினிமாவுக்கு போகிறோம், கிச்சான் படம் பார்க்குறோம். ஓகேப்பா, அதுதான் நம்ம ப்ரோக்ராம். ஓகே மாப்பிள்ளை பாத்தியம் மறந்துடாங்க. சரி நீங்கள் வா மச்சான். நான் உன்ட்ட கேட்கணும்னு ஒன்று நினைக்கிறேன். நீ காலேஜ் போகிறேங்கிற நான் படிக்கிறேன். என்ன படிக்கிறேன் எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு. மாப்பிள்ளைங்கிறா என்ன இந்த பாரு கடலை போட்டுக்கிட்டு இருக்கேன். யார்த்தையோ எப்போ கடலை முளைச்சே இருக்க மாப்பிள்ளை. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மேட்ரு? சக்சஸ் ஆகிட்டு வச்சா. இது சக்சஸ் சக்சஸ் ஆகுது. என்ன பண்ண பாரு. என்னடா வேணும்? அவ்வளோ பார்த்துட்டே இருக்கலாமா? பாட்டியா வச்சுட்டா போச்சு. அந்த பாட்டி வேணும். பாட்டி வச்சுருவோம். கண்டிப்பாக வச்சுருவோம். பாட்டின்னா என்ன பாட்டின்னு தெரியாதா? அந்த பாட்டி தான் வச்சுருவோம். சரி ஓகே, பாட்டியில் போய் பண்ண. ஓகேவா? அடிவெள்ள அவ்வளோதான்.
நான் பண்ண போகிறேன். கல்யாணத்துக்கு பொண்ணோட அப்பாவே சம்மதிக்க மாட்டாங்க. ஆள் அப்பர்ஸ் எல்லாமே வெப்பர்ஸ் மாதிரி அப்படி தான் இருப்பாங்க. நம்ம தான் கரெக்டாக டீல் பண்ணலாம். மச்சான் இன்னைக்கு ஊன ஒரு வார்த்தை சொல்லு, நாளைக்கே போகிறோம் கொண்டுட்டு போகிறோம் என்ன சொல்லுங்கள்? ஏன் மச்சான் நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? பாடல் வரமாயிருக்கிறான். இப்படி மது அருந்தி உடம்ப கெடுத்துக்கிறீங்க. இந்த மதுவானது கடவுளுடைய கோவிலுக்கு தீட்டாக இருக்கிறது. அதாவது ஆண்டவர் சொல்றாரு பொருந்தியல்ல, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியானவர் நமக்குள்ள குடியிருக்கிறாரு. நாம இந்த இதை மது அருந்தி கடவுளுடைய கோவிலை கெடுக்கலாமா தம்பி? இல்லையா? இந்த சந்தோஷமே இதுதான். நான் நல்லா தண்ணி அடிப்போம், நல்லா தண்ணி அடிப்போம், நல்லா கைது அடிப்போம். இதுதான் என்னோட லைஃப். அது கண்டிப்பா இளங்கல்வி இப்படி சொல்றீங்க. இதை விட மேலான சனவத்தை நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து செய்கிறாரு. 2000 ஆண்டுக்கு முன்பாக ஆண்டவராகி இயேசு பெத்லகேமில் பிறந்து நமக்காக கொடுக்கிறான் நினைவிலே முள்முடி சூட்டப்பட்டு சாட்டாக அடிக்கப்பட்டு நமக்காக மறித்தாரான். ரொம்ப மண்டையில மாப்பிள்ள அதுக்கு மாப்பிள்ள தரம் கவுண்டா அதான் நான் பார்த்தேன். திரும்பி நம்ம தெரிஞ்சுட்டாவா நானும் உருப்படுறேன் இல்லையே. புண்பட்ட நெஞ்ச புகவிட்டு ஆக்குனாங்க. நானும் நம்ம அடிச்சு பார்த்துட்டேன். இதோட நுரையீரல் ஃபெயிலியரானதுதான் மிச்சம். ஒருமே கிடைக்கல. தண்ணி எடுத்து பார்த்தேன், வயசாட்டு மருந்து குடிக்கிறாங்க. மருந்து குடிச்சு பார்த்தேன், என்னோட கிட்னி ஃபெயிலியரானதான் மிச்சம். ஒண்ணுமே கிடைக்கல. என்னடா ஒரு நிம்மதியே இல்லையே. என்னடா மச்சான் நீயே புலம்பிட்டு இருக்க? என்ன மச்சான் ஒரு நிம்மதியே இல்லை. யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இல்ல அப்பாவும் ஓயாம வேலைக்கு போ, அங்க போ, பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டுங்க, ஓயாம சொல்லிட்டே இருக்காங்க. என்ன மச்சான் வேண்டாம் எல்லாருக்குமே. இல்லடா ஒரே வீட்டுல ஒரே டார்கெட்டா. எனக்குமா நானும் நம்ம இதுவரை நல்லா பார்த்து கிடைத்தம்மா தலைவலி மாமா. நான் ஒரே காய்ச்சல் வீட்டில் இருந்தால ஒரே நிம்மதியில் சொல்லி ரொம்ப காயப்பட்டனால செலவுகளோட பைசா செய்யல தெரியல. வாழ்க்கையும் ரொம்ப விசானமாக இருந்துட்டான். செத்துக்கலாம் போல இருக்கிறான். உனக்காக மறைத்தார், உன்னை அன்பு செய்கிறார். கட்ட போடாரா ஏதாவது பொருள் கேட்கிறாரா? பொருள் கேட்ட மாதிரி இருக்கு. எனக்கும் கேட்டுதுடா. சரி நம்ம ஃபாதர் வரமே இருக்கிறா. வாங்க சார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இப்படியே லைஃப் என்ஜாய் பண்ணணும். என்னெல்லாம் தான் நினைச்சோம். தண்ணி அடிச்சோம், தண்ணி அடித்தோம், சினிமாவுக்கெல்லாம் போகணும். ஆனால் இந்த லைஃப்பில் அதுதான் சந்தோஷம் நினைச்சோம். ஆனால் அது எப்படி சந்தோஷம், எப்படி ஏக்கமானதான சந்தோஷம் நினைச்சோமோ இது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. யாருமே இல்லை, எதிர்பார்க்கல. எல்லாமே வெறுக்கிறாங்க. திருத்தோறன்னு சொல்கிறாங்க. நிம்மதியே இல்லை. எங்களை அன்பு செய்ய யாருமே இல்லை. ஏன் தம்பி அன்பு செய்ய ஆள் இல்லை? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காரு. அவரால் அவருடைய அன்பானது அளவில்லாத அன்பு, முடிவில்லாத அன்பு, என்றென்றும் நிலையான அன்பு. அவர் இயேசு கிறிஸ்துவா? அவர் யாரு? அவர் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அவருடைய காயங்களினால் நாம் சுகமடைகின்றோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் முழுமையாக மாறுகிறது. நாங்கள் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம். நேரம் நாங்கள் தங்கச்சி இருக்கிற உங்களை கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம் அனுப்பிவிட்டோம். எங்கள் பாவங்களை ஆண்டவர் நினைப்பாரு. கண்டிப்பாக மனம் வரும்போது எந்த பாவமாக இருந்தாலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்படும் போது எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் தம்பி. இருப்பாங்க. நாங்கள் எங்களோட தப்பை உணர்ந்துட்டோம். இனி நாங்கள் இயேசுக்கு கரெக்டாக வாழலாம், இயேசுவை கரெக்டாக போவோம். நாங்கள் உங்கள்கிட்ட நினைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த நாடகத்தை
அதாவது நாங்கள் வந்து லைஃப் வந்து இதுதான் கம்படிக்கிற தங்கடிக்கிற இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து மனசில் தான் இந்த நாடகத்தோட தலைப்பு. நன்றி.